சாய் சாய் ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், நம்மளுடைய யூடியூப் சேனல் ஷிரடி சாய்பாபா துணி சேனல் மூலயமா தொடர்ந்து 108 ஷிரடி சாய்பாபாவுடைய புனிதமான ஆலயத்தை 1 by 1 தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம 108 ஷிரடி சாய்பாபாவுடைய கோயிலில் 33வது ஒரு அற்புதமான பாபாவுடைய ஆலயத்தை பார்க்க போகிறோம். இந்த ஆலயத்தில் சொல்லப்போனால் பாபா இங்கு சுமார் 60 ஆண்டு காலங்கள் பாபா வாழ்ந்திருக்காரு. பாபாவுடைய சூத உடல் இங்கு தான் நல்லடக்கம் பண்ணப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஆலயம் தான் இன்றைக்கி தரிசனம் பண்ண போகிறோம். நான் எந்த ஆலயத்தை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே பாபாவுடைய தரிசனம் சுப தரிசனம் கிடைக்காதா, நம்ம எல்லாம் ஷிரடிக்கு போயிட்டு பாபாவை பார்க்க மாட்டோமா அப்படின்னு எல்லா பக்தரும் ஏங்குறோம்ல. அப்படிப்பட்ட புனிதமான பாபா 60 வருஷம் வாழ்ந்து மறைந்த பொன்னான ஷிரடிய கோயிலை தான் இன்றைக்கி 108 ஷிரடி சாய்பாபாவுடைய புனிதமான தரிசனத்தில் நம்ம 33வது இந்த அற்புதமான ஷிரடி சாய்பாபாவுடைய சன்னிதானத்தை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். சாய்ராம், வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போயிடலாம். சாய்ராம், பாபா சாந்த் பட்டேல் கல்யாண கோஷ்டின்னு ஷிரடிக்கு வந்துடுறாரு. அதிலிருந்து 60 வருஷம் பாபா ஷிரடியில் வாழ்ந்தார், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய இந்த 60 வருஷம் ஷிரடி வாழ்க்கைன்னு சொல்லும் பொழுது அவர் ஒரு பாலடைஞ்ச மசூதியில் தான் வாழ்ந்தாருன்னு நம்ம அனைவருக்குமே தெரியும். அவருடைய வருகை ஷிரடிக்கு வரத்துக்கு முன்னாடி ஷிரடி எப்படி இருந்தது, அவர் ஷிரடிக்கு வந்த பிறகு என்னென்ன நிகழ்வுகள் இந்த டேட்டு வரை நடந்துட்டுருக்குன்னு ஷார்ட்டாக நம்ம பார்த்துருவோம். சாய்ராம், பாபா ஷிரடிக்கு வரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்து முஸ்லீம் என்ற இரு பிரிவுகளுக்குமே அப்பப்போ பிரச்சனைகள் ஏற்பட்டது. இந்த பிரச்சனைகள் விளைவின் காரணமாக இந்து முஸ்லீமுக்குள்ள ஒரு பாதார பள்ளம் ஏற்பட்டது. இந்த மாபெரும் பள்ளத்தை இணைக்க ஒரு தூணா ஒரு பாலமாக நம்ம சாய் ஷிரடிக்கு அவதரித்தார். அப்படி ஷிரடிக்கு பாபா பாலடைஞ்ச தூரகமாய் எனப்படும் மசூதியில் 60 வருஷம் வாழ்ந்து தன்னை நாடி வர ஒவ்வொரு பக்தர்களுக்குமே தன்னால் தன் திருவாயை திறந்து என்னென்ன உபதேசம் சொல்ல முடியுமோ அன்பால பக்தர்களை எப்படி நல்லொழுக்கத்தை பண்ணி பக்தர்களை நிலையான இந்த வாழ்க்கையில் வாழ வைக்கணுமோ பாபா தன்னுடைய உபதேசத்தை அப்படி கொடுத்து இந்து முஸ்லீம் என்ற இரு மதத்தையும் இந்த ஷிரடிய புண்ணிய பூமியில் பாபா இணைச்சார். அப்படிப்பட்ட சர்வ சக்தி படைத்த மண்ணு தான் நம்ம ஷிரடிய மண்ணு. இன்னைக்கு பல ஆயிரம் பல கோடி பக்தர்கள் ஏங்குறோம், பாபா உங்களுடைய சுப தரிசனம் எங்களுக்கு கிடைக்காதா, நமக்கு என்னதான் காசு பணம் இருந்தாலும் சரி, ஆனால் பாபாவுடைய கட்டளை இட்டால் மட்டும்தான் அவருடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஷிரடிக்கு போக முடியும். அது உறுதியாக என்னாலையும் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட சாயி 60 வருஷம் இந்த மகத்தான பூமியில் பாபா வாழ்ந்து தன்னை நாடி வர ஒவ்வொரு பக்தருடைய அந்த நியாயமான கோரிக்கையை ஏற்று பாபா ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. உதாரணம், அந்த காலகட்டத்தில் ரயில் போக்குவரத்துலாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். மும்பையிலிருந்து கோபர்கான் இல்லை மண்மாடு மண்மாடிலிருந்து கோதாவரியை கடந்து அந்த பாலத்துக்கு வழியாக பாபாவுடைய தரிசனம் பார்க்கணும். அப்படி தரிசனத்தை பார்க்கும் பொழுது, பாபா என் புள்ள வழிபால இருக்கான், பாபா அவனுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணி என் குழந்தையை காப்பாற்றுக்கு பாபா அப்படின்னு பக்தர்கள் சொல்லுவாங்க. பாபாவும் அவருடைய வரநல்கும் கரத்தால் அந்த குழந்தை தலைமையில் ஆசீர்வாதம் பண்ணி உதியென்னும் திருநீற்ற அந்த குழந்தைக்கு நெத்தியில் வச்சு அமைதியாக ஆசுவாசப்படுத்தி வாதாள அமர்வை பாபா சொல்லுவார். பாபா சொல்லு பிரம்மதேவனின் சொல்லு. ஏன்னா பாபா ஒரு விஷயத்த சொன்னார்னா அது கண்டிப்பாக நடக்கும். அப்படிப்பட்ட பாபா பக்தர்கள் குறைய தீர்த்தார். அதே போல் தன்னை நாடி தன் திருவடியை தேடி சரணாகதி அடைஞ்ச பக்தரை இன்று வரையுமே காப்பாற்றி ஆசீர்வாதம் பண்ணுறார். சாய்ராம்,
முழுமையான நம்பிக்கையுடன் நீங்கள் ஷிரடிக்கு வந்து பாபாவுடைய மசூதி எனப்படும் தோரகமாய்க்கு போயிட்டு அங்கு அவருடைய புகைப்படத்துக்கு முன்னாடி வணங்கும் போதும் அல்லது அவருடைய சூத உடல் உயிரோடு இருந்து அவர் ஆசீர்வாதத்தை அவர் பாதார விந்தத்தில் சரணாகதி அடைஞ்சி, பாபா நான் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டங்கள் பட்டுட்டு இருக்கேன் பாபா, எனக்குண்டான தீர்வுகள் கொடு பாபான்னு சொல்லிட்டு அவர் பாதத்தை இறுக்கி பிடிச்சி 2 சொட்டு கண்ணீரை விட்டிங்கன்னா போதும், அந்த மகான் மாபெரும் சத்குரு வருநல்கம் கரத்தால் உங்களுடைய ஆசீர்வாதம் பண்ணி நான் இருக்க உங்களுக்கு தைரியத்தோடு நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உதிய கொடுப்பார். அந்த உதியை நீங்கள் உட்கொள்ளும் பொழுது உங்களுக்கு எல்லாவித பிணிகள் மனசார்ந்த எல்லாவித கவலைகளும் நீங்கும். இறைவன் பாபாவுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் கிடைக்கும். தன்னுடைய அன்பான வார்த்தைகளால் பாபா வந்து பக்தர்களை வந்து தன்வசம் படுத்தி வச்சிருக்காரு. பக்தர்களும் மாறாக பாபா கிட்ட அளவு கடந்த அன்பையும் அளவு கடந்த அந்த காதலையும் கொடுக்குறாங்க. தன்னுடைய தகப்பன், தன்னுடைய தாய், தன்னுடைய தாத்தா, தன்னுடைய குழந்தை, இப்படி எல்லாவித பரிமாற்றத்தில் பாபாவை வந்து பக்தர்கள் வந்து பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட பாபா 60 ஆண்டுகள் இந்த புண்ணிய பூமியாம் ஷிரடியில் இருந்து பல அற்புதங்கள் இன்று வரையும் செஞ்சு பக்தர்கள் இதயத்தில் நிலையான ஒரு இடத்தை பிடிச்சிருக்காங்க. பல குருக்கள் தோன்றி மறைஞ்சிருக்கலாம், ஆனால் இன்று வரையும் தன்னை நாடி வர ஒவ்வொரு பக்தருடைய குறைகள் மட்டும் கேட்டு அந்த பக்தருடைய வாழ்க்கையில் என்ன பண்ணால் அந்த பக்தர்கள் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு அடைவான்னு சொல்லிட்டு ஒரே நம்பிக்கை கொடுத்து அந்த பக்தர்களை பாபா மேல்மேலும் வாழ வைக்கிறார். பக்தராண்ட பாபா கேட்குற காணிக்கை பெருசாக ஒன்றுமே இல்லை, 2 ரூபா தான். ஒன்று நம்பிக்கை, இன்னொன்று பொறுமை, அதாவது சத்தா சபரி. ஏன்னா பாபாவுடைய குரு வெங்குசா அவர்களும் பாபா கிட்ட கேட்டது என்னன்னா சத்தா சபரி, நம்பிக்கை பொறுமை, இது மட்டும் தான் கேட்டார். அந்த நம்பிக்கை பொறுமை என்றது குரு தாரக மந்திரம். இந்த தாரக மந்திரத்தை ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா மாபெரும் சத்குரு இந்த உலகத்துக்கு, இந்த பூமிக்கு, இந்த காலகட்டத்துக்கு நம்ம பாபா கிடைச்சிருக்காரு. அப்படிப்பட்ட சத்குருடைய அந்த புண்ணியமான அருள் வந்து உங்களை மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தை சார்ந்த அனைவருக்குமே கிடைக்கும். இப்போ நம்ம கிட்டத்தட்ட தோரகமாய் கிட்ட நெருங்கிட்டோம். இந்த தோரகமாயி அப்படின்னு சொல்லும் பொழுது பாபா வாழும் காலகட்டத்தில் மசூதி, இந்த பாலடைஞ்ச மசூதியில் தான் பாபா சுமார் 60 ஆண்டு காலங்கள் இந்த வாசலுக்கு முன்னாடி நான் லாக்டவுனில் கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் நின்று இருக்கேன். இப்போ மக்களுடைய எண்ணிக்கை எப்படி இருக்கும்? ஆனால் லாக்டவுனில் இந்த இடத்துல யாருமே நிற்க மாட்டாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனாலும் இந்த இடத்துல பாபா எங்களை 40 நாள் இருக்க ஒரு வாய்ப்புகள் கொடுத்தாரு. அந்த 40 நாளும் தூரகமாய் கிட்ட நின்று பார்க்கும் பொழுது, சாய்நாதா இந்த மசூதியில் நீங்கள் 60 ஆண்டுகள் எப்படி உங்கள் காலத்தை நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க? ஒரு லைட்டு வெளிச்சம் இருக்காது, ஒரு காத்தோட்டம் இருக்காது. இந்த இருட்டில் நீங்கள் எப்படி வாழ்ந்து உங்களை நாடி வந்த பக்தர்களை நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணி இன்னைக்கும் பக்தருடைய இதயத்தில் எப்படி நிலைச்சி இருக்கீங்க? இதெல்லாம் நினச்சி பார்க்கும் பொழுது எங்களுக்கு அழுக மேலே அழுக வருதுப்பா அப்படின்னு நான் நினைக்காத நாளே இல்லை. இந்த தோரகா வந்து சக்தி வாய்ந்த ஒரு சாந்தி நிலையம். அப்படிப்பட்ட புனிதமான சக்தி வாய்ந்த சாந்தி நிலையம் இந்த தோரகமாயி எனப்படும் புனித மசூதிக்குள்ள சுமார் 60 ஆண்டுகள் வாழ்ந்த நம்ம சத்குரு பாபா மீது நம்பிக்கை வச்சு அவருடைய திருவடியை உறுதியாக நீங்கள் பற்றி கொண்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுற எல்லா இன்னல்களும் மறையும், எல்லா கர்ம நிலைகளும் மறையும். யாருக்காக எத்தனை தூரம் புறப்பட்டு பாபா ஷிரடிக்கு வந்தார்களோ அத்தனை கோடி பக்தர்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட பக்தர்கள் தான் சாய்ராம். அப்படிப்பட்ட மகா சத்குரு நமக்கு பொக்கிஷம் போல இந்த காலத்தில் கிடைக்கும் பொழுது நம்ம எதை நினைச்சு நம்ம கவலைப்படணும்? நம்ம கவலை கண்ணீர் எல்லாமே தற்காலிகம் தான் சாய்ராம். எல்லாமே பாபாவுடைய பாதத்தில் ஒப்படைச்சிருங்க. எல்லாம் வல்ல பரம்பொருள் இந்த அல்லா, இந்த தோரகமாயி துனிமா, இந்த தோரகமாயி தாய் கண்டிப்பாக நம்ம எல்லாரையுமே காப்பாற்றுவாங்க. சுமார் 60 ஆண்டு காலம் வாழ்ந்து தன் பக்தருக்காகவே வாழ்ந்து தன்னுடைய தாயார், தன் தகப்பன் யார், தன் கூட பிறந்தவங்க யார் யார் எல்லாமே யாருக்கும் தெரியாது. பாபாவுடைய வாழ்க்கை அப்படி ஒருபட்ட ஒரு வாழ்க்கை. ஆனால் தன் பக்தர்களுக்காகவே இப்பிறவி எடுத்து இறுதியாக இந்த தோரகமாய் எனப்படும் புனிதமான மசூதியில் பாபா தன்னுடைய சூத உடலை சுமார் 1918 அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி புண்ணிய விஜயதசமி தேதி அன்று மதியம் 2:30க்கு பாபா தன்னுடைய சூத உடலை நீர்த்தார். அவர் உடலை விட்டு உயிர் நீங்கும் பொழுது சொன்ன வார்த்தை, நான் வந்து மறைஞ்சிட்டாலும் என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, ஒவ்வொரு பக்தரோட இதயத்திலும் நான் வாழ்ந்து கொண்டு இருப்பேன், என்னுடைய சமாதியில் இருக்க எலும்புகள் கூட என் பக்தர்களை ஆசீர்வாதம் பண்ணும் சொல்லிட்டு பாபா சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட மாபெரும் சத்குருவுடைய திருவடியை வணங்கி நம்போம், பாபாவுடைய நீலைகளை சொல்லி அடுத்தடுத்து நம் வாழ்க்கையில் முன்னேற்ற பதத்தை அடைவோம். நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர். ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் அனந்த கோடி பிரம்மாண்ட நாயகா ராஜாதி ராஜ யோகி ராஜ பரபிரம்மா ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். ஹல்லா மலிக்.